இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். இந்த புதிய நாளில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி அவரோடு பயணிக்க எம்மை அழைத்து இருக்கிறார். கடந்த ராத்திரி எங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் இந்த புதிய நாள் ஆண்டவருடைய சித்தத்தால், அவருடைய கிருபையால், அவருடைய ஆசீர் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பதோடு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை பலருடைய மனதுக்கு நிம்மதியையும் அமைதியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அமைந்து விடாது. சிலருக்கு நல்லது நடக்கலாம், சிலருக்கு நடக்காமல் தாமதமாகலாம். கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம், எதிர்பார்த்தது நடக்காமல் போகலாம். நம்பியவர்கள் நம்மை விட்டு செல்லலாம், முயற்சிகள் தோல்வி அடையலாம். அந்த நேரத்தில் எங்களுடைய மனம் சொல்லும், இவ்வளவும் தானா வாழ்க்கை என்று. தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாற்றையும் நாங்கள் சந்தித்துட்டோம் என்றால் அதோட எங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. உண்மை என்னவென்றால் வாழ்க்கை ஒருபோதும் தோல்விகளால் முடிவடைவதில்லை. இருள் வந்தால் சூரியன் மறைந்து போனது என்று அர்த்தமில்லை. அதே போலதான் சோதனைகள் வந்தால் நம் எதிர்காலம் அழிந்து போகிறது என்று முடிவு அல்ல. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை அமைதியாக கற்றுக் கொடுக்கும், காத்திருக்க சொல்லும், வலிமையாக மாற்றும். நாம் நினைக்காத உயரத்திற்கு அது நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கும். இன்று நீங்கள் சந்திக்கும் கஷ்டம் நாளைய உங்கள் வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். கண்ணீர் சிந்திய மனிதர்கள்தான் பிறரின் வழியை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்கின்றார்கள். தோல்வியை சந்தித்தவர்கள்தான் வெற்றியின் மதிப்பை உணர்கிறார்கள். அதனால மனம் உடைய வேண்டாம், உங்களை நீங்களே குறைத்து எண்ண வேண்டாம். உங்களோட வாழ்க்கைக்கு இன்னும் நல்ல நாட்கள் நிறையவே இருக்கிறது. ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். ஒரு நல்ல மாற்றம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய ஆரம்பம். நேற்றைய காயங்களை நினைத்து இன்று மனதை சோர்வடைய செய்யாமல் நம்பிக்கையுடன் முன்னேறுங்க. ஏனெனில் வாழ்க்கை இன்னும் அழகான பல அத்தியாயங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்லுகிறது. அவர் நம்மை நொடிப்பொழுது கைவிட்டாலும் அவருடைய பேரிரக்கமும் அன்பும் எங்களை அவர் பக்கம் சேர்க்கும். சில நேரம் ஆண்டவர் எங்களுக்கு சோதனைகள் தாரது எங்களை உடைந்து போக, எங்களுடைய மனம் நொறுங்கி போறதுக்கல்ல, இன்னுமாக நாங்கள் அவரில் வலிமை பெறத்துக்காகவே. அவர் எங்களை கஷ்டம் கொடுக்கும்போது நீங்கள் அவரை விட்டு போகாதீங்க. ஆண்டவரோட இன்னும் நெருக்கமாகுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய பேரிரக்கத்தால உங்களை ஏற்று உங்களை அரவணைத்து கொள்ளுவார். அவருடைய இரக்கம் என்றென்றும் நீடித்து இருக்கும். அவருடைய கோபம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவருடைய அன்பும் அவருடைய அரவணைப்பும் ஆயுள் முழுவதும் நமக்கு நீடித்திருக்கும். எனவே ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க முழுவதுமாக நம்பியிருங்க. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அவருடைய ஆசீர்வாதத்தால நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன்.